and welcome to Annie's Tamil Lifestyle. ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். என்ன ஹோம் டூர்னா எங்கள் அம்மாவோட வீடு பின்னாடி தெரியுதுல, இந்த வீடோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடோட ஹோம் டூர் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். அதாவது பால் காட்சிக்கு முன்னாடி அப்போ தான் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. இடத்துல அதுக்கு மிடில் தான் நம்ம இந்த வீட்டோட ஹோம் டூர் வந்து பார்த்தோம். வந்துட்டு ஆக்சுவலாக உள்ளே எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு, எல்லாம் செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டயத்தில் போயிட்டு ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஹவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்றைக்கி வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, ஸோ இங்கேருந்து நம்மளோட ஹோம் டூர் ஆரம்பிக்கலாம். அம்மா வீடு ஹோம் டூர். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒரு பெரிய கேட்டோடு இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் குட்டியார் கார்டன் செட்டப் இருக்கும். நார்மலாகவே திருநெல்வேலியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கார்டன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். கார்டனிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எல்லார் வீட்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கார்டன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இங்கே வந்து உள்ளே வைக்க ஸ்பேஸ் இல்லைனாலும் வெளியே போட்டு இந்த மாதிரி எல்லா பிளான்ஸும் வச்சு விட்டுருக்காங்க. அண்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாய் ஜாக்கிரதை இந்த போர்டு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, நிறைய பேர் இங்கே வந்து கொரியர் டெலிவரி பண்ணுறதுக்கு வராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜொமேட்டோ வண்டிலாம் வருது. டக்குன்னு வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் டோர் ஓப்பனில் இருக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துடக்கூடாது. ஏன்னா உள்ளே ஒரு டாகி இருக்குது. அது வந்துட்டு கொஞ்சம் ஹெவியான டாகி. அது கடிக்கலைன்னா கூட மேலே ஏறி விழுந்து டக்குன்னு பயந்துடக்கூடாது, ஷாக் ஆகிடக்கூடாது அப்படின்றக்காக அந்த போர்டு ஒரு அவேர்னஸ். உள்ளே வரும்போது பார்த்து வரவும் அப்படின்றக்காக அந்த அவேர்னஸ் போர்டு. நீங்கள் வந்து நினைக்கலாம், இந்த டாக் வந்து பாறை எப்படி இருக்குது, எவ்வளோ பெரிய மண்டை இந்த டாகிக்கு, எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். அது பார்க்க தான் அப்படி இருக்கும். ஆனால் மனசளவில் அது ஒரு குழந்த பிள்ளைங்க. அது அளவுக்கு வந்துட்டு பாசமாகவும் அஃபெக்ஷனாகவும் யாராலையுமே இருக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு குழந்த பிள்ளை. இப்போ பார்த்திங்கன்னா வெயில் ஜாஸ்தி அடிக்கல, அதனால் அது மேலே வந்து நாங்கள் தண்ணி அடித்து விட்டுருந்தோம். வெயில் தாங்க மாட்டேங்குது அதுக்கு. அதனால் அண்ட் உள்ளேயுமே பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குதோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து தொட்டியாக தான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து வச்சு விட்ருப்பாங்க. உள்ளே ஒரு நல்ல குட் வைப் வரணும் அப்படின்றக்காக. அது தவிர வந்துட்டு பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பேர்ட் ஃபீடர் வச்சுருப்பாங்க. ஊரில் இருக்க சுற்றுற குருவி காக்கா எல்லாருமே வந்து சாப்பிட்டு போகிறதுக்காக அந்த ஃபீடர் வச்சுருப்பாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து அதில் வந்துட்டு எல்லாமே ஃபில் பண்ணி வைப்பாங்க. அவன் வந்து இப்போ ஆக்சுவலாக விளையாடுற மூடில் இருக்கான். ரோலெக்ஸ், அவன் பேர் வந்து ஆக்சுவலாக ரோலெக்ஸ் பாண்டியன் அவன் பேர். விளையாடுற மூடில் இருக்கான். அவனுக்கு என் கையில் இருக்க ட்ரைபாட் வேணும்னு ரொம்ப நாள் கேட்டே இருந்தான். நான் அப்படி இப்படின்னு நைஸாக எஸ்கேப் ஆகி சுற்றிட்டு இருந்தேன். இந்த டயர் வந்து ஆக்சுவலாக அவனுக்கு விளையாடுறதுக்காக தான் இங்கே போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து என்ன, இதுதான் ரோலெக்ஸ் பாண்டியனோட வீடு. இதுதான் அவனோட ஹவுஸ். வீட்டுக்குள்ளே வீடு அவனோட ஹவுஸ். யாராவது புதுசாக வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா கெட்டி போட மாட்டோம். மேக்ஸிமம் இந்த ஹவுஸ்க்குள்ளே தான் விட்டுருப்போம். அவனுக்கு உள்ளே ஹீட் இறங்கக்கூடாதுன்றக்காக மேலேயும் நாங்கள் இதுக்கு மேலே தொட்டி வச்சு விட்ருக்கோம். அதனால் ரொம்ப அந்த இடம் ஹீட்டாக இருக்காது. அண்ட் மழை எதுவும் வந்து உள்ளே போய் ஒதுங்கிக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த குட்டி வீடு வந்து அவனுக்கு வந்து கெட்டி வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் ஏறி நம்ம வந்து உள்ளே போகணுன்னா அதில் வந்துட்டு என்னென்னா ஒரு சின்ன ஒரு குட்டி ரூம் வந்து இருக்கும். அது வந்து எதுக்கு அப்படின்னா அங்கே ஷூ ரேக்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய செடி வந்து அங்கே வந்து இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்பைடர் பிளான்ட், இண்டோர் பிளான்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி பிளான்ட். அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கேக்டஸ் தான். அதான் நிறைய, அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. நிறைய குச்சியாக இருக்கும். இங்கேயுமே என்னென்னமோ செடி வச்சு வளர்த்துருப்பாங்க போல். ஆனால் அது வளரல. ஸோ அது அப்படியே நின்றுட்டுருக்கு. ஸோ அதை அப்படியே வந்து க்ராஸ் பண்ணி நீங்கள் கீழே வந்தீங்கன்னா கீழே இந்த செருப்பு வைக்கிறதுக்கான கப்போர்டு வந்து இருக்குது. இது கொஞ்சம் நீளமான கப்போர்டு. எத்தனை ஸ்லிப்பர்ஸ்னாலும் நம்ம உள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. அண்ட் எனக்கு வந்து ஆக்சுவலாக கேரளாவில் இருக்கிற அந்த வுட் அண்ட் டெக்கரேட்டிவ் டோர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்துட்டு அது ஸ்பெஷலாக வந்து இந்த மாதிரி டிசைன் போட்டு அதை வந்து வாங்கினது. அண்ட் அந்த தாள் வந்து ஆக்சுவலாக சந்திரமுகி படத்தில் அந்த டோர் ஒன்று வரும்ல, அந்த லாக், அது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கனால இது வந்து ஸ்பெஷலாக வந்துட்டு கேரளாவில் ஆர்டர் கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணி இது வந்து அவங்க டெலிவரி பண்ணாங்க. இந்த டிசைன் ஃபுல்லுமே வந்துட்டு அவங்க கஸ்டமைஸ் பண்ணது இந்த டிசைன் வந்துட்டு. ஆனால் இதை பற்றி ஏற்கனவே வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இந்த வீட்டை பற்றி ஹோம் டூர் போத்தோம்ல, அதிலே வந்து நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருப்பேன் இதை கஸ்டமைஸ் பண்ணது அப்படின்ட்டு. ஸோ அங்கேருந்து அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன, இந்த வீட்டோட ஹால். இந்த வீட்டோட ஹாலோட அந்த வால் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் ஒயிட்டில் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தொட்டிகள் நிறையா வச்சு விட்ருப்பாங்க. அண்ட் டிவியில் வந்து மேட்ரிக்ஸ் ரீலோடட் அந்த படம் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ அது கான்ட்ராஸ்ட் இருக்கிற மாதிரி தொட்டி, பச்சை பசேல்னு செடி எல்லாமே வச்சுருப்பாங்க. எல்லாமே இண்டோர் பிளான்ஸ். வீட்டுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் ப்ளஸ் நிறைய ஆக்சிஜன் சப்ளை பண்ணும் அப்படின்றக்காக எல்லா இடமும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்களே பார்க்க க்ரீனிஷாக இருந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃபீலே பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்த மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ஹாஃப் ஒயிட் அந்த வாலுக்கு அதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணுற மாதிரினா சோஃபாஸ், அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் எல்லாமே போட்டிருப்பாங்க. ரெட் கலர் காம்பினேஷன்லேயும் ப்ளூ கலர் காம்பினேஷன்லேயும் இருக்கும். அண்ட் சொன்னால் ஏற்கனவே எங்கள் அண்ணனுக்கு வந்து இந்த உட்டன் ஃபினிஷில் இருக்க அந்த கேரளா ஸ்டைல்ஸில் இருக்கிற அந்த உட்டன் ஃபினிஷ் இதெல்லாம் பிடிக்குன்றனால அதே மாதிரி ஃபர்னிச்சர் அந்த சோஃபா செட் பார்த்திங்கன்னா உட்டன் ஸ்டைலில் தான் வந்து வாங்கி போட்டிருந்தான். இது எல்லாமே பார்க்குறக்கு வந்து அந்த 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 ஹாலே பார்க்க வந்து ஒரு செம வைபாக இருக்கும் வந்து பார்க்குறதுக்கு.
அதே மாதிரி கேரளா வைப்பில் இருக்கிற ஒரு கீ ஹோல்டரும் அங்கே வந்து தொங்கும். அந்த பிளெயின் வாலில் அழகாக இந்த கீ ஹோல்டர் தொங்குறது ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. உட்டன் ஃபினிஷில் வர இந்த கீ ஹோல்டர் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த வால் மாதிரி இருக்குல்ல, இது ஆக்சுவலாக எங்கள் புல்லட்டோட கீ. கொஞ்சம் ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு கார்னரில் பார்த்திங்கன்னா பூஜை ரூம் செட் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்துட்டு நம்ம ஜீசஸோட ஐடல், அதுக்கப்புறம் வந்துட்டு செயின்ட் ஆண்டனி அவங்களோட ஐடல், மாதா மேரி மாதா அவங்களோட ஐடல், இது எல்லாமே வந்து அங்கே செட் பண்ணி வச்சுருப்போம். அதில் ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, மேலே இருந்து சூரிய வெளிச்சம் ஸ்ட்ரெயிட்டாக இவங்க எல்லார் மேலேயும் வந்து படுற மாதிரி வச்சுருப்போம். நியர்லி வீடை வந்துட்டு இவங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியான ஒரு குட்டான ஒரு வைப். இது செம்மையாக இருக்கும். இது வந்து பார்க்குறக்கு கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே வந்து இந்த வெயில் வந்து படும். பார்க்க அவங்க பளிச்சுன்னு இருப்பாங்க. அந்த டயத்தில் பார்க்க பயங்கர பளிச்சுன்னு ப்ரைட்டாக தெரிவாங்க. அண்ட் இப்போ வந்து நான் லைட் போட்டிருக்கேன். இவ்வளோ லைட் போடல. இப்போ வந்து அங்கே மேலே வந்து ஒரு ஃபோக்கஸ் லைட் இருக்குது. இந்த லைட் தெரியுதான், இந்த லைட்டை வந்து நான் போட்டிருக்கேன். ஃபோக்கஸ் லைட் எல்லாமே அந்த டயத்தில் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட டயத்தில் வந்து ஜீசஸ் வந்து பளிச்சுன்னு தான் தெரிவார். இங்கே மட்டும் லைட்டில் இன்னொரு லைட்டும் இருக்கும். மேலே தெரியுதா, அந்த இன்னொரு ஃபோக்கஸ் லைட் உண்டு. அதை வந்து நான் போடும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் இந்த மாதிரி லைட்டு தெரிகிற மாதிரி தெரியும். ஸோ பூஜை ரூம் செட்டப் வந்து இந்த மாதிரி தான் செம்மையாக இருக்கும். அண்ட் பூஜை ரூம்லேயே கீழே வந்து ஒரு கபோர்டும் இருக்கும். பூஜை சாமான்லாம் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் வந்து ஒரு கபோர்ட் செட்டப்பும் இதுலேயும் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிற அந்த ஸ்டெப்ஸில் அதுலேயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா பிளான்ஸ் வந்து பார்க்கலாம். பேம்பூ பிளான்ஸ், மணி பிளான்ஸ், எல்லாமே இன்டோர் பிளான்ஸ் தான். சேம் திங், குட் ஃபீல், ஒரு குட் வைப் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை வந்து எல்லாமே வச்சு விட்ருக்கோம். அண்ட் மேலே போக பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இந்த ஹால் மாதிரி இருக்கிற ஏரியா எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து பிளான்ஸ் வந்து வச்சு விட்ருக்கோம் இங்கே. அதனால் செம்மையாக வீட்டுக்குள்ளே பார்க்க ஒரு குளிர்ச்சியாக இருந்த மாதிரி இருக்கும். குழு அப்படின்னு இந்த மாதிரி இருக்கும். அண்ட் மாடியை போனீங்கன்னா மாடியில் இருக்க ஹால்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேக் பிளான்ட் இருக்கும். இது வந்து ஸ்னேக் பிளான்ட் ஆக்சுவலாக வீட்டில் நீங்கள் யாருனாலும் வாங்கி வைங்க, செம்ம வைப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் அந்த ஹால்லேருந்து நம்ம கீழே பார்த்தோன்னா அந்த ரெட் கலர் கான்ட்ராஸ்டிங் வாலில் வந்து இந்த பிளான்ட்ஸ்லாம் இருக்கிறது வந்து பார்க்க வந்து சூப்பராக இருக்கும். இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். இங்கேயுமே பெரிய பெரிய விண்டோஸ் எதுக்கு அப்படின்னா வீட்டுக்குள்ளே நிறையா வெளிச்சம் வரணும் அப்படின்றக்காக. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆக்சுவலாக என்னோடய அண்ணா வந்து லவ் மேரேஜ். எங்கள் அண்ணா வந்து கிறிஸ்டின், எங்கள் அண்ணி வந்து ஹிந்து அப்படிங்கிறதுனால அவளுக்கு வந்துட்டு இந்த மந்திர் அப்படிங்கிற மாதிரி இந்த செட்டப் வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துருந்தோம். இது வந்து ஸ்பெஷலாக வெளியே வந்து செய்ய கொடுத்து வாங்கின ஒரு மந்திர் இது வந்துட்டு. அண்ட் இதில் வந்து ஷெல்ஃப்ஸ்லாம் வந்து இருக்கும். அதாவது பூஜை சாமான்லாம் வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஷெல்ஃப்ஸ், அதுக்கப்புறம் சாமியெலாம் வந்து வச்சு கும்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியான அதுக்கான ஷெல்ஃப்ஸ். அண்ட் சைட்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கொடுக்குற மாதிரி வந்து நிறையா பெல்ஸ்லாம் வந்து இதில் வந்து தொங்க வந்து விட்டுருப்பாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் எங்கள் பாப்பாவோட ஸ்டடி ரூமும் இருக்குது. ஸோ அவளோட டாய்ஸு, அவளோட படிக்கிறதுக்கான அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்கும். அண்ட் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுறதுனால அவளுக்கு பிடிச்ச கலரான பிங்க் கலரில் வந்துட்டு இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து இதுவும் கஸ்டமைஸ் தான். சொல்லியிருந்தோம் எங்களுக்கு வந்து பிங்க் கலரில் தான் வேணும், பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் தான் வேணும்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து நாங்கள் செட் பண்ணியிருந்தோம். இந்த சைட்லேயுமே கீழேயுமே அவளோட திங்ஸ் தான், எல்லாமே அவளோட திங்ஸ் தான். அவள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அவள் டாய்ஸ், இது வைக்கிறதுக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் செட் பண்ணியிருந்தாங்க. ஓகே மக்களே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இந்த வீடோட மாஸ்டர் பெட்ரூம் தான் இப்போ நம்ம போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லலாம். பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஃபஸ்ட் பார்த்தோன்னா ஒரு கபோர்டு இருக்குல்ல, இது வந்து ஆக்சுவலாக இங்கே இருக்க மெடிசின் கபோர்டு. வீட்டில் வந்து யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் இங்கே வந்து மெடிசின் எடுத்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ மெடிசின்ஸ் வந்து உள்ளே வந்துட்டு ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த கபோர்ட்ஸ் எல்லாமே ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக செமி ஒயிட் பெயிண்ட் அப்படிங்கிறனால இது வந்து கான்ட்ராஸ்ட்டாக பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இதே மாதிரி மிரர் வந்து இந்த வீட்டில் இருக்க எல்லா ரூம்லேயுமே இருக்குது. அண்ட் இது மாஸ்டர் பெட்ரூம்னால இதுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த மிரருக்கு வந்து லைட்டும் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டிருப்பாங்க. அண்ட் இங்கேயுமே பார்த்திங்கன்னா அந்த வாலுக்கு ஏற்ற மாதிரி வந்து கான்ட்ராஸ்ட்டில் இருக்கிற மாதிரி அந்த கர்டைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரெட் கலர் காம்பினேஷன் இருக்கும். ஏன் மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற அந்த பெட்டு கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த பெயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக ரெட் கலரில் தான், அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கிற அந்த பெட் ஸ்ப்ரெட்ஸ் தான் அதிகம் வந்து அவங்க வந்து விற்கிறாங்க கரண்ட்லி எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இந்த ரூமில் இருக்க ஒரு வால் இருக்குல்ல, அது எல்லோ கலரில் இருக்கும் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி. அண்ட் எல்லா ரூம்லேயுமே பெரிய பெரிய விண்டோஸ் தான். ஒன்ஸ் கர்டைனை வந்து ரிமூவ் பண்ணாங்கன்னா வீட்டில் வந்துட்டு ஃபுல்லாக ப்ரைட்டாக பளிச்சுன்னு வெளிச்சமாக இருக்கணுன்றக்காக. அண்ட் லாஸ்ட்டாக மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க பாத்ரூமில் வந்து பாத் டப்போட அட்டாச்சாக வந்து வருது. நம்ம கூட நம்மளோட சேனலில் பாத் டப் சேலஞ்ச் வந்துட்டு இந்த பாத்ரூமில் வச்சு தான் நம்ம வந்து செஞ்சுருந்தோம். ஸோ அவ்வளோதான், மாஸ்டர் பெட்ரூமை நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இப்போ மாஸ்டர் பெட்ரூம்லாம் இருக்கல, அந்த இடத்துல இருக்கிற அந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா
கீழே இருக்க அந்த ஜீசஸோட ஸ்டாச்சு வந்து தெரியும். அண்ட் இங்கேருந்து தான் வந்து ஆக்சுவலாக லைட் வரும். இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் கிடையாது, ஆக்சுவலாக மொட்டை மாடி இருக்குது. அங்கே தான் அந்த கிளாஸ் செட்டப் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்கே இருந்தால் லைட் வந்து இங்கே கீழே ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு ஜீசஸ் மேலே வந்து விழுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுக்கு கீழே இருக்கிற ஒரு பெட்ரூம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு கெஸ்ட் ரூம்னு சொல்லலாம். இங்கே வந்து இந்த வீட்டில் வந்து ஆக்சுவலாக 3 பெட்ரூம்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரூம் வந்து கெஸ்ட் ரூம். அந்த ரூமில் வந்து ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ஆயில் பிஸ்னஸ் தானே பண்ணுறாங்க. அதுக்கான அந்த பேக் பண்ணுறக்கிற அந்த திங்ஸ்லாம் மேக்ஸிமம் இந்த ரூமில் தான் இருக்கும். கொஞ்சம் கலைஞ்சி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். பட் நார்மலாக யாரோட வீடுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. வீடு எப்படி இருக்கும், வீடு மாதிரி இருக்கும். அதனால் இந்த ரூம் வந்து கொஞ்சம் கலைஞ்சிருந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நார்மலாக எங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் இந்த ரூம் இது க்ளீன் பண்ணி கொடுப்போம். வந்து தங்க போகிறாங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுப்போம். மற்ற நேரத்தில் இந்த ரூம் வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்டு பாத்ரூம் அண்ட் வித் ஷவர் எல்லாம் சேர்ந்து தான் வந்து இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்னோம்னா எல்லா ரூம்லேயுமே ஒரு மிரர் இருக்கும் அப்படின்ட்டு, அதே மாதிரி இந்த ரூம்லேயுமே இங்கே வந்து ஒரு மிரர் வந்து இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டில் இருக்க 3rd பெட்ரூம். அதாவது இது வந்துட்டு என் பேரண்ட்ஸோட பெட்ரூம். அண்ட் இந்த ரூமை வந்து இப்போ நம்ம திறந்துட்டு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து சின்சியராக வந்து பட்டப்பகல்லையே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, என்னோடய பாட்டி தான். ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி திரும்பவும் அவங்க வந்து இப்போ வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. காலையிலேருந்து 3வது வாட்டியும் தெரில. வயசாயிடுச்சில் என்ன பண்ணுறது, எப்பவுமே டயர்டாக இருக்கும் போல். ஸோ அவங்க படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே, அப்படியே நம்ம வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த ரூம்லேயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்டு பாத்ரூம் ஒன்று வந்து உண்டு. அண்ட் நான் சொன்னோம்ல மற்ற எல்லா ரூம்லேயும் வந்து ஒரு மிரர் இருக்கும். சேம் மிரர் இந்த ரூம்லேயுமே வந்து இருக்கும். அண்ட் நீங்கள் அதாவது மாஸ்டர் பெட்ரூமில் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் கொடுத்துருந்தாங்களே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் அண்ட் அந்த உட்டன் ஃபினிஷில் இருக்கிற அந்த ரெண்டுமே கொஞ்சம் உட்டன் கலரில் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஃபினிஷில் இருக்கிற அந்த கபோர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு பூனைக்குட்டி ஃபோட்டோ, வால் ரொம்ப பிளெயினாக இருக்குது அப்படின்றக்காக இங்கே ஒரு பூனைக்குட்டி ஃபோட்டோவுமே வந்து தொங்க விட்டுருப்பாங்க. அண்ட் இந்த சைடில் தான் இந்த ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம் வந்து இருக்குது. ஸோ தேட்ஸ் இட். அண்ட் இங்கே இருக்கிற ஒரு மிரர், இந்த பாத்ரூமில் ஒரு மிரர் நான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஹோம் டூரில் கூட காமிச்சிருப்பேன். இதில் வந்துட்டு நீங்கள் க்ளோஸ்அப்பாகவும் பார்த்துக்கலாம், அதாவது வந்து ஃபேஸை க்ளோஸ்லேயும் பார்த்துக்கலாம், டிஸ்டன்ஸ்லேயும் பார்த்துக்கலாம். அண்ட் மூவ் பண்ணிக்கலாம் அந்த மிரரை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. வந்து போயிட்டு ஒரு ரெசார்ட்டில் தங்கும்போது அந்த ரெசார்ட்டில் வந்து இந்த மிரர் இருந்துச்சு. அதை பார்த்து அதை வந்து அட்மையர் ஆகி அதே மிரரை வந்து நம்ம வீட்லேயே வந்து வச்சு விட்ருக்கோம். ஓகே, ஸோ அவ்வளோதான், இதோட இதுவும் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு நாம் போயிட்டு கிச்சனை பார்க்கலாம். ஸோ நம்ம கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா மாடுலார் கிச்சன் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் மேலே வந்து ஆர்ஓ, கண்டிப்பாக இங்கே வந்து நாங்கள் ஆர்ஓ வச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருந்தோம். ஏன்னா இங்கே வந்து நல்ல தண்ணி கரெக்ஷன் எங்களுக்கு இன்னும் வரலை. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு தண்ணி வந்து ரொம்ப உப்பாக இருக்குது அப்படிங்கிறனால நாங்கள் கண்டிப்பாக ஆர்ஓ வந்து செட் பண்ணி ஆகணும்னு இருந்துச்சு. அண்ட் மேலே வந்து டிஜிட்டல் கிளாக் ஒன்று ஓடிட்டுருக்கும். இது வந்து ஆக்சுவலாக இந்த வீட்டோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து கிஃப்டாக வந்த ஒரு கிளாக்கு. அண்ட் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர், அப்புறம் ஒரு மாதிரி ஒரு கலர், அந்த காம்பினேஷனில் தான் வந்துட்டு அந்த கிச்சனோட கப்போர்ட்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஆயில் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸு, சிலிண்டர் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக செப்பரேட்டாக மசாலா அதெல்லாம் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு கப்போர்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கப்போர்ட்ஸ், நிறைய கப்போர்ட்ஸ். பாத்திரம் வந்து நார்மலாகவே கிச்சன் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கப்போர்டு வச்சோம் அப்படின்னா பார்க்க நீட்டாக இருக்கும். ஏன்னா பாத்திரம் வெளியே இருந்தால் தான் பார்க்குறக்கு ரொம்ப கசன்னு இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து மாடல் பண்ணி இப்போது கிச்சன் வந்து பயங்கர நீட்டாக ஆகிடுச்சு. கிச்சனோட ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் வந்து இருக்குது. அதாவது மசாலா ஜாமான்கள் இது எல்லாமே நம்ம மாதம் நிறைய வாங்கிட்டு வந்துடும், ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும்ல. ஸோ இங்கே இருக்கிற இந்த ஷெல்ஃபில் தான் எல்லாமே ஸ்டோர் இருக்கும். அண்ட் இங்கேயே வந்து வாஷிங் மிஷினும் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கான திங்ஸுமே வந்து இங்கே தான் இருக்கும். அண்ட் இந்த ஸ்டோர் ரூமை ஒட்டி ஒரு பாத்ரூம் வந்து உண்டு. அது வந்து ஹாலை ஒட்டி தான் வந்து ஆக்சுவலாக இதெல்லாம் வருதுனால தேர்ட் பர்சன் யாராவது வராங்க வீட்டுக்கு, திடீர்னு பாத்ரூம் யூஸ் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா இந்த பாத்ரூம் யூஸ் பண்ண சொல்லிக்கலான்னு இந்த பாத்ரூம் வந்து கட்டியிருக்கு. இது வந்து ஆக்சுவலாக இந்தியன் டாய்லெட். அண்ட் நான் வந்து ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து எப்போ எடுக்க ஆரம்பிச்சேன்னா மத்தியானம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ மாடியில் போய் காட்டணும்னு நினச்சேன். ஆனால் சரியான வெயில், அங்கே போய் என்னால் நிற்கக்கூட முடியல. ஆக்சுவலாக இந்த மொட்டை மாடி வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஆக்சுவலாக பால்கனி கிடையாது. அதுக்கு பதில் வந்து இங்கே வந்து மொட்டை மாடியோட ஸ்டார்டிங் வந்து இங்கே இருக்குது. அண்ட் இந்த மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ், அதுக்கப்புறம் நிறைய செடி இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஒரு பைப்பும் உண்டு.
செடிக்கு வந்து தண்ணி விடணும்ல எப்போனாலும் டெய்லியும் அப்படின்ட்டு. பட் என்ன தான் வந்து ஆக்சுவலாக மொட்டை மாடியில் வந்து செடி நாங்கள் வச்சு கஷ்டப்பட்டு கேர் பண்ணாலும் என்ன ரீசன் தெரில, வாட்டரா இல்லைனா வந்து கிளைமேட்டா என்னன்னு தெரில, இங்கே வந்துட்டு பிளான்ஸ்லாம் இந்த மொட்டை மாடியில் வந்து ப்ராப்பராக வரமாட்டேங்குது. அடிநியம் இந்த மாதிரி கள்ளி செடிகள் ஸ்டைல் இருக்குல்ல, அது மட்டும் வந்து நல்லா சிறப்பாக வளர்ந்து வந்து வருது. அப்புறம் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து அடுத்த ஃப்ளோருக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மாடிப்படி இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த மாதிரி மாடிப்படியில் வந்து ஏறுறதுக்கு எப்பயுமே கொஞ்சம் பயமாக இருக்கும், பதட்டமாக இருக்கும். கீழே விழுந்துருமோ, கால் வந்து உள்ளே போயிடுமோ அப்படின்னு நான் ரொம்ப பயப்படுவேன். சின்ன வயசுலேருந்தே அப்படி தான், அது ஏன்னு தெரியல. இப்போ வரைக்கும் எனக்கு இந்த பயம் வந்து இருக்குதா செய்யுது. இப்போ கூட ஏறும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த மாடியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் வந்து இங்கே ஏசி கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான அந்த இது, அப்புறம் வாட்டர் டேங்க் எல்லாமே இருக்கும். அண்ட் அந்த பக்கம் கருப்பு கலரில் வந்துட்டு ஒன்று இருக்குல்ல, இது வந்து ஆக்சுவலாக டேங்க் இல்லை, நான் சொன்னோம்ல கீழே வந்துட்டு நம்ம ஜீசஸோட ஸ்டாச்சு இருக்குது, அதுக்கு வந்து லைட் வருதுல்ல, அது இந்த வெளியாக தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கீழே வருது. இப்போ ஆக்சுவலாக அழுக்கு படிஞ்சிருக்கு, இன்னும் தொடச்சி காட்டணும் அப்படின்னா கிளியராக வந்து தெரியும் உள்ளே வந்து வர்றது. ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஹோம் டூர் இதோடு வந்து ஆக்சுவலாக வந்து ஃபினிஷ் ஆகுது. அண்ட் இந்த மாடியிலேருந்து பார்த்தா இங்கேருந்து ஆக்சுவலாக சுற்றி இருக்கிற எல்லா பிளேஸுமே வந்து ரொம்ப கிளியராக தெளிவாக வந்து தெரியும். நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஒரு ஈவினிங் டைமோ இல்லை மார்னிங் டைமில் நம்ம இங்கே வந்தோன்னா நின்று ப்ளசண்ட்டாக இருக்கும், காற்றுலாம் வந்து படும்போது. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணாதாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.